ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா ரொம்ப நாளா வீடியோ போடலல்ல. ஸோ அதனால லென்த் ஆயிடுச்சு. மறக்காம மன்னிச்சிடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோயினோட எக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட காசு கேட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்கிட்ட காசு இல்ல அப்புறமா தரேன்னு சொல்ல ஆனா அவன் கதவை பிடிச்சி லாக் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்க. இப்ப வெளிய இருந்து வந்து நம்ம ஹீரோ கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய மூக்குலே ஒரு பஞ்சு விழ அவ்வளோதான். இப்ப அவனுக்கு வந்துட்டு பஞ்சு விழுந்துடுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு ஹீரோயின்ட்ட கேட்க, ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ உடனே வந்துட்டு, "அவனால ஏதாவது பிரச்சனை வந்துற போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால கதவெல்லாம் சாத்திக்கிட்டு பத்திரமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆட்டிட்யூடா ஒரு மாரி ரூடா சொல்றான். ஆனா அது பார்க்கறதுக்கு காமெடியா இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட, "பரவாயில்லடி ஹீரோ உன்ன நல்லா தான் பார்த்துக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, "நான் வேணா உனக்கு கொஞ்சம் காசு குடுத்து ஹெல்ப் பண்றேன்னு" சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் வேணாம். "உனக்கே கல்யாணம் நடக்க போது. உனக்கு காசு தேவைப்படும். இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நெறைய இன்சென்டிவ்லாம் வருதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி அத நம்பிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. ஆனா அப்பதான் ஹீரோயின் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இன்சென்டிவும் ஹீரோயினுக்கு வரப்போறதில்ல போல இருக்கு. இப்ப காசு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்றத நெனச்சு ஹீரோயின் கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹீரோ வேற வெளிய போனவும் வரல. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, "நான் வீட்ல தனியா தான் இருக்கேன். நீ எப்ப வருவ? நைட்டு சமைக்கட்டுமா வேணாமான்னு" கேட்க, ஹீரோயின் கிட்ட மெசேஜ் சேட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது 2 பேரும் இத பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப பார்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். இவள பார் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பார் ஃப்ரெண்டு ஒரு புது பொண்ண வந்துட்டு ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்றா. டேட்டுக்காக போல இருக்கு. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மனுடைய பொண்ணு இருக்கா தெரியுமா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம ஹீரோயினுடைய எக்ஸுக்கு கால் பண்ணி, "என்னப்பா ஆச்சு? எப்படி இருக்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்க, அவ மூக்குல அடிபட்டுருக்கா. இத பார்த்துட்டு என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வந்துன்னு கேட்க, ஆனா இவன் வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயே பொய் சொல்லிடுறான். "ஒண்ணும் இல்ல. நான் கீழ விழுந்து இந்த மாரி அடிபட்டுருச்சு. வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்ல, வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோவுக்காக சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வரதுக்கு லேட் ஆச்சுன்னு தெரிஞ்சோனே நம்ம ஹீரோயின் சாப்பிடாமலே போயிட்டு தூங்க போயிடுறாங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அரைபோதையில இத பார்த்துட்டு ஹீரோயினுடைய ரூம் கதவ தட்டி, "வா சாப்பிடலான்னு" சொல்ல, ஹீரோயின் "குடிச்சிட்டு வந்திருக்காடயா குடிகார நாயே! குடிச்சிட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு" சொல்ல, "ஏம்மா உன் கூட உட்காந்து சரக்கடிச்சா அது தப்பு இல்ல. ஆனா வந்துட்டு நான் குடிச்சா தப்பான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அங்க வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சோகத்துல வந்துட்டு வீட்ல படுத்துட்டு இருக்கான். அவனுடைய அப்பா, அம்மா "என்னாச்சு இவனுக்கு? கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கா தான் போல இருக்கு. அந்த ஆஃபீஸ் பொண்ணா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அம்மா, அப்பா என்ன பண்றாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் மேக்கிங் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஆன்டிஸ் இருக்கிற குரூப்புக்கா கூட்டிட்டு போயிட்டு, "என் பையன் இப்படி வேலை செய்வான், அப்படி வேலை செய்வான், குரூப்பரு, அதான் வந்துட்டு கேமரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்ல, இவன் என்ன பண்றான், அந்த பக்கமா வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி ஜாகிங் போறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான். "ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா? நான் தான் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, "எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கும். உனக்கு மட்டும் ஏம்மா என்ன பிடிக்கலன்னு" கேட்க, இதை இவனுடைய அம்மா, அப்பாவும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருப்பா, உனக்கு எல்லாமே ஓகே தான். பட் ஆனாலும் நீ வந்துட்டு அம்மா பையனா இருக்க. எனக்கு எப்பயுமே இண்டிபெண்டா இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உனக்கு எனக்கும் செட் ஆவாது" அப்படின்ற மாரி ஸோ இவ வந்துட்டு சொல்லிட்டு போவா. அதாவது லைஃப்ல வந்துட்டு எதையுமே தனியா நின்னு அச்சீவ் பண்ணணும். நீ என்னதான் வெளிய பார்க்கறதுக்கு வந்துட்டு நார்மலா இருந்தாலும், ஆனா நீ உங்க அம்மா பேச்ச கேட்கிறவன் தான். அதனால அதெல்லாம் எனக்கு செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு போவ. இதை இவனுடைய அம்மா, அப்பாவும் கேட்டுர்றாங்க. அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவனோட பெர்சனல் லைஃப்ல நீ நெறைய இன்டர்ஃபியர் பண்றம்மா. அவனோட லைஃப்ல தலையிடாதன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்ல, என் பையனையே அவ ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? அவள நான் சும்மா விட மாட்டேன். ரிவெஞ்ச் எடுக்காமன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்ல ஹீரோயின் கிட்ட ஒரு சட்டைய துவைச்சு குடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருக்கான் போல இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்காமயே வந்துட்டு ரூம்குள்ள இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸுக்கு காசு தரணும் இல்லையா? அதனால ஆன்லைன் ஜாப்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து நைட்டு ஃபுல்லா தேடிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதனால செம்ம டயர்டா இருக்காங்க. அதனால சமைக்க கூட இல்ல. ஹீரோ தான் வெளிய இருந்து போயிட்டுங்கன்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து என்னமோ அவனே சமைச்ச மாரி டப்பால்லாம் வச்சு குடுக்க, ஹீரோயின் அத சாப்பிட்டுட்டு, "டேய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தானே இது" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும், "ஆமா, ஆமா. அப்புறம் வேற என்ன எனக்கு சமைக்க தெரியும்னு" சொல்ல, இப்ப ஆஃபீஸ்க்கும் போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க் மேல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா, அந்த எக்ஸுக்கு காச குடுத்து அந்த தலைவலிய போக்கணும்னு. அந்த டைம் பார்த்து நம்ம லாரா வந்து, "என்னோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போணும். வரியா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரியா இருக்கு. பிகாஸ் ஏன்னா லாராவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இப்ப ஹீரோயின பிடிக்கல இல்லையா? அதனால நம்ம ஷாப்பிங் போனா கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு, "எனக்கு வேலை இருக்குடி. சாரி நீ மட்டும் போயிட்டு வான்னு" சொல்ல, லாராவும் ரொம்ப சோகமா அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, "ஹீரோயின் வரலையாடா? பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவன் எக்ஸுக்கு காசு தரணும் இல்லையா? அதனால வேலை மேல வேலை செஞ்சு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கா. நான் காசு தரேன்னு சொல்லி அவன் வேணான்னு சொல்லிட்டா தெரியுமான்னு"
சொல்லிட்டு, இவ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டே ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கான். ஆனா பாய் ஃப்ரெண்ட்காரன் நல்லா இருக்கானா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் எதுவும் கேட்காம, தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவ வந்துட்டு கஷ்டப்படுறா. நமக்காக கஷ்டப்படலையேன்னு சொல்லிட்டு, பாய் ஃப்ரெண்ட்காரனுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால வீட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இவ லாரா என்ன நெனச்சுக்கிறா, ஆஃபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவன கட்டிப்புடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி நம்ம லாரா என்ன பண்றா, ஸோ ஹீரோயினுடைய எக்ஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் அவன மீட் பண்ணணும், வர சொல்லுங்க அப்படின்ற மாரி அவ வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆஃபீஸ்ல. இங்க ஆஃபீஸ்ல இன்னொரு பக்கமு நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். அப்ப ஆக்சுவலி என்னன்னா, இவன் 2வது டைமா மறுபடியும் ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்திருப்பான். இன்வெஸ்ட் பண்றதுக்காக. ஹீரோ அத ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஹீரோயின திட்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவே அவன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நாங்க நெறைய கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் தான். ஆனா அதுக்காக உன்னோட கம்பெனி வந்துட்டு என்னோட கம்பெனிய மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கணும்லாம் இல்ல. உனக்கு வேற ஏதாவது இன்வெஸ்டர் வேணும்னா தேடு, ஓகேவா? அதுவும் இல்லாம உன்னோட இப்ப இருக்கிற கரண்ட் இன்வெஸ்டர் அந்த சேர்மனுடைய பொண்ணு போதும் தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி உன்னுடைய அக்ரிமெண்ட்ட நான் படிச்சு பார்த்தேன். அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துக்கு உன்னுடைய கம்பெனியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட எடுக்கவே முடியாது. நீ தான் அத புரிஞ்சுக்கலன்னு நெனைக்கிறேன். ஹீரோயினுடைய வந்துட்டு கம்பெனிக்கு நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக உன் கம்பெனிய நாங்க ரிஜெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அங்க புரிய வச்சுட்டு இருக்க. இங்க வந்துட்டு நம்ம லாரா என்ன பண்றா, ஹீரோயினுடைய எக்ஸ் கிட்ட போயிட்டு, "ஏன்டா இந்த மாரி என் ஃப்ரெண்ட புடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இந்தா பெட்டி நெறைய காசு இருக்குது. இத வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட விட்டுருன்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ்லயே கத்திக்கிட்டு இருக்க. சேர்மேனுடைய பொண்ணு வந்து இது ஆஃபீஸ்ன்னு நெனச்சீங்களா? வேற எதா நெனச்சீங்களா? போயிட்டு உங்க பெர்சனல் விஷயத்தெல்லாம் வெளிய பேசுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோயினும் வந்துர்றா. ஹீரோயின் வந்து லாராவுடைய கைய பிடிச்சுட்டு, "என்னடி பண்ற? அமைதியா இருடின்னு" சொன்னா. ஆனா அவ கத்திக்கிட்டே இருக்கா. இதனால சேர்மேனுடைய பொண்ணு கடுப்பாயி, "ஓ! நீங்கலாம் கூட்டு களவாணிகளா?" அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்லாம் வச்சு நம்ம லாராவ வந்துட்டு வெளிய தொரத்தலான்னு சொல்லி பாக்க, டக்குன்னு நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து, "என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலயே கை வைக்கிறீங்களாடான்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே ஆயிடுது. இது எல்லாருமே வந்துட்டு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் கத்தி சொல்றான், "இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா நான் ஏன் காசு கேட்டேன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல. அவங்களுக்கு ஆப்பரேஷனுக்காக காசு வேணும். அதுக்காக தான் நான் காசு கேட்டேன். நான் என்னமோ உங்க அப்பா மட்டும் காசு கேட்ட மாரி ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னோட காசு தானே நான் கேட்டேன்னு" சொல்லிட்டு இவன் கத்த, அவ்வளோதான். இப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருச்சு அந்த சேர்மேனுடைய பொண்ணுக்கு. உடனே அவ என்ன பண்றா, ஹீரோயின பார்த்து, "இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தானே மூல காரணம். உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு கத்திட்டு இருக்கா. பிளஸ் பத்தாததுக்கு நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட பார்த்து, "உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் க்ளோஸ் பண்றேன். சீக்கிரமா வெளிய போ இங்கருந்துன்னு" சொல்ல, அப்பதான் நம்ம லாராவுக்குமே புரியுது. நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏதோ பிரச்சனையில இருக்கான். அவன் கம்பெனியில இன்வெஸ்ட்மென்ட் இல்லாதனால பாவம் அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் லாராவுக்கு புரியுது. லாரா என்ன பண்றா, இந்த மாரி வந்துட்டு நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் கம்பெனியில இருக்க பிரச்சனைய நீ தனியா சால்வ் பண்ணிடுவல்ல அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட்காரன், "இப்ப நம்ம கல்யாணம் வேணாம். கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணி வச்சிடலான்னு" சொல்ல, அவ்வளோதான் லாராவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. கல்யாணத்துக்கும் பிரச்சனைக்கும், அதாவது கம்பெனிக்கும் என்னடா சம்மந்தம்? முதல்ல நம்ம கல்யாணத்த முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீ உன் கம்பெனி வேலைய நீ பார்க்கலாம்ல. இப்ப சொல்லு உனக்கு உன் கம்பெனி வேணுமா? நான் வேணுமான்னு சொல்ல, அவன் 2 பேருமே வேணுன்ற மாரி அமைதியா நின்னுட்டு இருக்கான் போல இருக்கு. இதனால நம்ம லாரா கோச்சுக்கிட்டு கையில போட்டிருக்க ப்ரப்போசல் ரிங்க கழட்டி குடுத்துட்டு, அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே வந்துடுறா. ஸோ இப்ப நம்ம ஹீரோயினும், அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேமர் பொண்ணும். பிகாஸ் ஏன்னா, அந்த கேமர் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த வீடியோவ அவளுடைய வந்துட்டு இதுல பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டா போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின், "ஏன்டி இப்படி பண்ண? இருக்கிற பிரச்சனையில நீ வேறன்னு" சொல்லிட்டு அவள அங்க திட்டிட்டு இருக்க. இங்க சேர்மேனுடைய பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "நீ காசு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? நீ எதுக்கு அவகிட்டலாம் போயிட்டு சண்டை வாங்கிட்டு இருக்க? சரி விடு, அவள நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சேர்மேனுடைய பொண்ணு என்ன பண்றா, நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நம்மன்ற பாருங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, ஆஃபீஸ்ல இப்ப இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிடுது. ஆளுக்கு ஆளுக்கு காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயின பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம ஆஃபீஸ்ல நடந்த விஷயம் எல்லாமே செம்ம வைரலா ஆஃபீஸ்ல போயிட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம ஃபேங்குக்கு தெரிஞ்சு, ஃபேங் நம்ம ஹீரோயின கூப்பிட்டு திட்டுறாங்க. பர்சனல் விஷயத்தெல்லாம் வெளிய வச்சுக்காம, "என்னது இது? நம்ம இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் இல்லையா? அந்த சேர்மேனுடைய பொண்ண நீ ஹர்ட் பண்ணியிருக்க. அதனால நீ போயிட்டு சாரி கேளுன்னு" சொல்ல, ஹீரோயின், "இதுக்கும் எனக்கும் என்ன மேடம் சம்மந்தம்? நான் ஏன் போயிட்டு சாரி கேட்கணும்? நான்லாம் கேட்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஃபேங் கிட்ட சொல்ல, ஃபேங்குக்குமே அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஃபேங்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்காக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம ஹீரோயின் மேல தலை மேல வந்து விழுந்து, பாவம் ஹீரோயின் வீட்ல உட்காந்து தனியா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினும் வீட்டுக்கு வரல போல இருக்கு. ஹீரோக்காக நம்ம ஹீரோயினும் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்ல. ஆக்சுவலி ஹீரோ ஏன் வீட்டுக்கு வரலன்னா, ஹீரோ அங்க ஒரு மீட்டிங்ல இருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல போல இருக்கு.
ஹீரோயினும் நடுராத்திரில எந்திரிச்சு பார்க்க அப்பயும் ஹீரோ வரல. என்னடா இன்னுமே இவன் காணோம்னு சொல்லிட்டேன். ஹீரோ கிட்ட நீ வருவியா இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ தட்டி விட, ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இதோ வந்துடுறேன் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவனுடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆன்லைன்ல இந்த மாரி ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவ வந்துட்டு நீ எப்படியாவது வந்துட்டு பரவறத ஸ்டாப் பண்ணி டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது இவன் வந்துட்டு இந்த பார்ல இருந்த அந்த ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த பார் ஃப்ரெண்டு கேட்கறா, "என்னடா அந்த பொண்ணு மேல அவ்ளோ லவ்வா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அங்க கலாய்ச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் அவங்க அம்மாவுக்கு தான் வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்கணும் இல்லையா? அதனால அவங்க அப்பா வேற பணம் வேற கேட்டு கேட்டு அப்பப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. "உங்க அம்மாவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. சீக்கிரமா பணம் அனுப்புப்பான்னு" சொல்ல, அவன் ஒரு மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க, ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிடுறாங்களே! இப்ப ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு, "சிவனாண்டி பெத்த பொண்ணாடா இது, இம்புட்டு அழகா இருக்காளேன்னு" சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து நம்ம ஹீரோயின வர்ணிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய ஒரு புக் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆர்டர் பண்ணி. அந்த புக்க நம்ம ஹீரோயின் தான் அட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே! ஆனா நம்ம ஹீரோ அந்த புக்க பாத்துடுறான். பிளஸ் ஹீரோயின் டெடி பேர் வச்சிருப்பாங்களே! ஹீரோ மாரியே சட்டை பேண்ட்லாம் போட்டு, அதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அடுத்த நாள் மறுபடியும் அந்த வெள்ள கலர் சட்டைய துவைக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். "எம்மா எம்மா இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதனால இந்த வெள்ள கலர் சட்டைய மட்டும் கொஞ்சம் துவைச்சு குடேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நானே கடுப்புல இருக்கேன். இந்த மாரி மளிகை ஜாமான் வேற போய் வாங்கணும், சமைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. சட்டையெல்லாம் துவைச்சு தர முடியாது. போடா அயோக்கிய ராஸ்கல்ன்னு திட்ட, ஹீரோ உடனே வந்துட்டு அவனுடைய ஆயுதத்த கையில எடுக்குறான். "நீ வந்துட்டு என்ன பார்த்து காப்பி அடிச்சு அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் புது புக் வாங்கியிருக்கேன். அதோடைய பேர்லாம் உனக்கு தெரியணுமா? அப்ப எனக்கு சட்டைய வந்துட்டு துவைச்சு குடுத்தன்னா, அந்த பேரெல்லாம் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "அட குடு ராசா நான் துவைச்சு தரேன்னு" சொல்லிட்டு ஹீரோவுடைய ரூ. 25,000 ஒரு சட்டைய போய் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் நார்மலான லிக்விட போட்டு துவைக்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான். இப்ப ஹீரோவுடைய அந்த சட்டையில இருக்க பட்டன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபேட் ஆன மாரி ஆயிடுச்சு கலர்லாம். இத ஹீரோ கிட்ட சொல்லாமலே ஹீரோ கிட்ட சட்டைய குடுக்க, ஹீரோ இத பார்த்துட்டு வாயிலே வயித்துல அடிச்சுக்கிறான். "அடி பாவி மவளே இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே "இந்த சட்டை என்ன ஒரு ரூ. 1000 இருக்குமா? ஓவரா பண்ணாத" அப்படின்னு சொல்ல, ஹீரோ மனசுல நினைக்கிறான், "ரூ. 1000வா? ரூ. 25,000 ஒரு சட்டை. ஐயோ! போச்சே என் சட்டை" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைக்கு உட்காந்து பட்டன் தச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ உள்ள உட்காந்து. அந்த பழைய பட்டன்லாம் எடுத்துட்டு புது பட்டன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தைக்க உட்கார, ஹீரோக்கு தான் ஒரு பாத்திரம் கூட விளக்க தெரியாது. அப்புறம் எப்படி பட்டன் தைக்க தெரியும்? இப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து "என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, பட்டன் தச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் "சரி குடு நானே அதையும் பண்ணி தரேன். நான் தானே தப்பு பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து நார்மல் பட்டன்லாம் தைக்க, ஆனா அப்ப கூட ஹீரோ சும்மா வெளில போய் பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஹீரோவும் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்து ஹீரோயின்ட்ட வந்துட்டு சட்டைய வாங்கி பார்க்க, பெர்ஃபெக்ட்டா ஹீரோயின் சட்டை பட்டன்லாம் தச்சு வச்சிருக்காங்க. "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு?" கேட்க, "எங்க அம்மா தான் எனக்கு கத்துக் குடுத்தாங்கன்னு" சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு லாராவுடைய பாய் ஃப்ரெண்டு புது இன்வெஸ்டர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுடைய அப்பா ஆஃபீஸ்க்கு, அதாவது அப்பாவுடைய வந்துட்டு வீட்டுக்கு வரான். ஆனா அது அவனுக்கு தெரியாது அது ஹீரோவுடைய வீடுன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுடைய ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பாவுமே இவனோட ப்ராஜெக்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாவம்பா இந்த பயப்புள்ள அப்படின்ற மாரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்ப லாரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கான். ஹீரோயின் லாரா கிட்ட போயிட்டு, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த மாரி ஒரு பிரச்சனையில இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு என் மேல கோவமா இருக்கியாடி? சாரின்னு" சொல்லிட்டு லாரா கிட்ட போயிட்டு சாரி கேட்க, "எனக்கு இருக்கிற பிரச்சனையில இது வேறயாடி? பரவால்ல விடுன்னு" சொல்லிட்டு லாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட பிரிஞ்சு நினைச்சு வந்துட்டு வருத்தத்துல இருக்க. இங்க பாய் ஃப்ரெண்ட் காரனும் வீட்ல ஆக்சுவலி லிவிங்ல தான் இருந்திருந்திருப்பாங்க. இப்ப வீட்ல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னோனே அவனும் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்துட்டு சைன் ஆவுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அப்பா எப்படியோ மோப்பம் புடிச்சிடுறாரு. இவருக்கு நம்ம ஹீரோ பின்னாடி சுத்தறது தான் வேலை போல இருக்குது. ஸோ இப்ப ஹீரோ என்னலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான், என்னலாம் வந்துட்டு தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவரு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காரு. ஹீரோ புது ப்ராஜெக்ட் ஒண்ணு சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்க. ஆனா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ல இருக்கான் இல்லையா? இவன் சோகமா இருக்க ஹீரோ உடனே "இங்க பாருடா டெடிகேஷன் வேணும் லவ்ல. உனக்கு தெரியும்ல ஹீரோயின எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, நான் பணக்காரன்றதே அவள்ட்ட மறைச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், எல்லா வேலையும் பண்றேன். அதனால நீயும் கொஞ்சம் டெடிகேஷனா இருன்னு" சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ குடுத்துட்டு வீட்டுக்கு வர, ஹீரோயின் உடனே "ஏய் இங்க பாரு உன்னுடைய சட்டை பட்டன் மாரி நான் ஆன்லைன்ல பட்டன் பார்த்துருக்கேன். மீஷோன்ற ஒரு ஆப்ல பார்த்தேன். ரூ. 230 தான் நான் ஆர்டர் பண்ணிடலாமான்னு கேட்க, ஹீரோ பார்க்குறான். ரூ. 25,000 சட்டைக்கு ரூ. 230 பட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அமைதியா இருன்னு சொல்ல, ஹீரோ பக்கத்துக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட பர்த்டே போல இருக்கு. அதனால வந்துட்டு ஹீரோவ இன்வைட் பண்ண வர, ஹீரோயினியும் வந்துட்டு பேருக்கு இன்வைட் பண்ணிட்டு, "உங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு துணையா இருக்கும்லன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த கேமர் பொண்ணு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நீ இந்த மாரி
வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனோட பர்த்டே வாண்டி வரியாடின்னு சொல்ல, அவனோட அம்மா ஆல்ரெடி என்ன இன்வைட் பண்ணிட்டாங்கடி, நான் அந்த பர்த்டேக்கு கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரே ஷாக்கிங்கு. அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா அவனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் தான். நைட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த கேமர் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. தன்னோட பையனை வந்துட்டு பேசி மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்லையா, அதனால ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய ஒர்க்கை பத்தி எல்லாம் கேட்டு அவளுடைய வந்து பார்த்தீங்க அவன் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருப்பா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் வச்சிருப்பா, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, பார் டெண்டரா இருப்பா. இந்த வேலை எல்லாத்தையுமே அவ சொல்ல, நிலையான ஒரு வேலை கிடையாதா, என்ன இது நாய் பொழப்பு அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. உடனே அவன் என்ன பண்றான், அவங்க அம்மாவையும் திட்டுறான். அம்மா அமைதியா இருங்க, ஏன் இப்ப அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் திட்டிட்டு இவன் இந்த பொண்ணுகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இவன் உடனே பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு சொல்ல, ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஒரு கப்பிள்ஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. நமக்கே பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க லவ் பண்ணலடா, ஆனா என்னடா இப்படி ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நமக்குமே தோணும். ஸோ இப்போ ஹீரோயினுடைய பிக்கி பேங்க் ரொம்பறதுக்காக ஹீரோ காசு போடுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்கு. ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு வீடு பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்க, அம்மா வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு திட்டினாங்க இல்லையா, அதனால இதுக்கப்புறமா அவ பண்ணக்கூடிய எல்லா ஜாப்பையுமே நம்மளும் பண்ணலாம், நான் வேலைனா வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் தப்பு கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் அப்படின்றத நம்ம அம்மாவுக்கு புரிய வைப்போம்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பண்ண வேலை எல்லாத்தையுமே அவனுமே வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஆஃபீஸில் அகைன் அந்த வீடியோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஆன்லைனில் அதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லிட்டான். மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹீரோவுமே அவனுடைய பங்குக்கு ஸோ நம்ம ஹீரோயினுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்குமே தெரியுது. இப்போ ஹீரோயின் வீட்டில் சமைச்சு வச்சுக்கிட்டேன், ஹீரோவை சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க, என்னடா இது நம்ம பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி நம்ம கூப்பிட்டுட்டு இருப்போம், எப்ப பாரு இவனை சாப்பிட கூப்பிடுறோம், இவன் இல்லாம நம்மளால வாழ முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்பா சாமி நீ வீடை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, எங்க ஹீரோவை லவ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ வேற எல்லா விஷயத்துக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான் இல்லையா, அதனால ஹீரோயின் அழுதுகிட்டே எனக்கு எதுக்கு நீ எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அழுவ. நம்ம ஹீரோவா இங்க பாருமா எனக்கு உன் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குது, பத்தாதுக்கு நீ எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி லைஃப்ல வாழணுன்றதெல்லாம் நீ எனக்கு கத்துக் கொடுக்குற, அதனால தான் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ மழுப்பி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட. ஹீரோயினுக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சேர்மனுடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு வீடியோலாம் செம்ம வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேலையும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுறதுக்காக வந்துட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்துட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோ உடனே நடுவில் வந்து நீ எதுவும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்த. ஆனால் ஹீரோக்குமே தெரியல, ஐயோ இந்த சேர்மேனுடைய பொண்ணு என்னெல்லாம் பண்ண போறாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே முழிச்சிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளே போயிட்டு ஈகோ விட்டுட்டு சாரி கேட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த சேர்மேனுடைய பொண்ணு கிட்ட போயிட்டு சாரி கேட்க, அவ சாரி அக்செப்ட் பண்ணாம திமிர்த்தனமா அங்கிருந்து வந்துட்டு அப்படியே உதாசனப்படுத்திட்டு போவ. இதை யாரோ வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வேற யாரா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஹீரோவா தான் இருக்கும். பட் ஆனால் இதை காமிக்கவே இல்லை 2-3 எபிசோடுக்கு அப்புறமா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்களா, ஸோ அந்த வீடியோவை யாரோ வந்துட்டு நெட்டில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் இந்த சேர்மேனுடைய பொண்ணு என்ன பண்ணுறா, ஹீரோயினை வந்துட்டு எந்த மீட்டிங்கும் கூப்பிடவே மாட்டேன்றா. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுடைய வேலை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கேமர் பொண்ணு வந்துட்டு அவளுடைய முகத்தை மறைச்சி வச்சு தானே வந்துட்டு வீடியோலாம் போடுவா எப்பயுமே. இந்த தடவை அவளுக்கு அவளே எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுடைய வேலை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மை தெரியாமல் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஆன்லைனில் அவளை எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த லைவை பார்த்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வேற வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ண, இவ ஃபோனையே எடுக்க மாட்டேன்றா. ஸோ இப்போ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அமைதியாக இருப்பானா, அவனும் ஒரு பக்கம் லைவ் போயிட்டு எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்கும் வந்துட்டு லைஃப்ல ஒரு தடவையாக தப்பு நடக்கும், அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் நிறைய ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கா, அவள் ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்கிறா, ஏதோ தெரியாமல் ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்றனால ஹேட் கமெண்ட்ஸ்லாம் போடலாமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் லைவ் போட்டுட்டு இருக்க. அவனுடைய அம்மா அப்பாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, "இந்த மாரி அந்த பையன் ரொம்ப சூப்பரான பையன்டி. உனக்காக லைவ் எல்லாம் போட்டு உனக்காக சப்போர்ட் பண்றான்" அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோவ நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே பார்த்துட்டாரு போல இருக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "என்னம்மா அங்க இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது போல இருக்கு. உனக்கு ஏதாவது காசு வேணுனா சொல்லுமா, அப்பா ஏற்பாடு பண்ணி தரேன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா. நானே இந்த பிரச்சனைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லிவிட, லைவ் போட்டுட்டு இவன் என்ன பண்றான், கார்லயே தூங்கிடுறான் போல இருக்கு. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இவன் வந்து கார்ல வந்துட்டு பாக்க, அவன் தூங்கிட்டு இருக்கான். இவ ஒரு மாரி பாக்குறா, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம ரிஜெக்ட் பண்ணியுமே இந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் வச்சிருக்காளேன்னு அவ ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வருத்தத்துல இருக்காங்க இல்லையா, ஹீரோவா நான் உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அமைதியான இடமா, அது என்ன இடம், எனக்கு தெரிஞ்சு ஷாப்பிங் பண்றப்பதான் அமைதியா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ உடனே பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, நான் உன்னை ஷாப்பிங் பண்ண தான் கூட்டு போறேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்குள்ள ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோ, நான் பே பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு பச்சை கலர் வந்துட்டு ஜிங்குஜா, மஞ்சள் கலர் ஜிங்குஜான்னு ட்ரெஸ் எடுக்க, ஹீரோ கடுப்பாயி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மொத்தமா டோட்டலா சேஞ்ச் பண்ணி மேக் ஓவர்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க, அது கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு, இருந்தாலும் பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குது. ஹீரோவே கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்க வரல போல இருக்கு. ஹீரோ மேலே வந்துட்டு தடுக்கி விழ, ஹீரோ காப்பாத்த அப்படியே 2 பேருக்குள்ள அப்படியே குட்டியா டச்சிங் டச்சிங் சீன் நடக்குது. அப்புறம் என்ன, ஹீரோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு சமைச்சு கொடுக்க, நல்ல மூக்கு முட்டை நம்ம ஹீரோ குடிக்க, சாப்பிட, அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கப்பிள்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கல, லவ் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்டு அவனுடைய ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் 2 மாசமா வந்துட்டு சேலரி தரல போல இருக்கு. அதனால பாவம் இவன் ஒரு பக்கம் வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான் அவனுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு ஹீரோ வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் ஆஃபீஸ்க்கு போட்டு வந்தா, ஆஃபீஸ்ல இருக்கவங்கலாம் அந்த வீடியோவை விட்டுட்டு இப்ப ஹீரோயினை வந்துட்டு பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க. அவ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃபீஸ்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்க, ஒருத்தவன் தானா வழியை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மொக்க போட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. செம்ம பசி அவரா நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுகிட்டே, டேய் கையை கொடுக்காதடா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மன்னிப்பு கேட்டும் இவன் மன்னிக்காம போனா இல்லையா, அந்த வீடியோ செம்ம வைரல் ஆனதுனால உடனே வந்துட்டு அந்த எக்ஸுக்கான ஹீரோயினோட எக்ஸே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு இதை ஹீரோயின் தான் அப்லோட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்ட்ல இருந்து அவளை தூக்கு அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இவ செம்ம கடுப்பாயி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஆனா ப்ராஜெக்ட்ல இருந்தெல்லாம் தூக்க முடியுமான்னு தெரியல, அவளை வேலையை விட்டே நான் தூக்குறேன் பாருன்னு சொல்லிட்டேன். இவ செம்மையா கோவப்பட்டு என்ன பண்றேன், இந்த சேர்மனுடைய பொண்ணு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நான் உன்னை மன்னிக்கலன்றதுக்காக வீடியோ எடுத்து நீ மட்டுக்கும் வந்துட்டு நெட்ல அப்லோட் பண்ணிடுவியாடி, எல்லாரும் வந்துட்டு உனக்கு அப்ப வந்துட்டு சாதகமா பேசுறதுன்னு இப்படி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன் வேலையை நான் வந்துட்டு தூக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங் கிட்ட போயிட்டு ஹீரோயினை வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தும் தூக்குங்க, இந்த வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஃபேங் கிட்ட சொல்ல, ஃபேங் உடனே இந்த கம்பெனியை ரன் பண்றது நீங்க கிடையாது மேடம், நீங்க வெறும் ஜஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல, வேணா உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்குறேன், ஆனா வேலையை விட்டெல்லாம் தூக்க முடியாதுன்னு நம்ம ஃபேங் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அவளுக்கு மூக்கு உடைஞ்சு போய் அவ வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. என்னதான் ஃபேங் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஸோ சேர்மனுடைய பொண்ணு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, ஏன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினா யாரா அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான்னு குழப்பத்துல இருக்க, ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் தெரியலப்பா, ஆனா பிரச்சனை முடிஞ்சிச்சுல விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஐடல் போல இருக்கு, அவருடைய கான்சர்ட் ஒன்று நடக்க போது போல இருக்கு. ஹீரோ கிட்ட நான் இதுக்கு ரொம்ப நாளா டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கமு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, டான்ஸ் கிளாஸுக்கே போயிடுறாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி என்னன்னா அவன் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான், நானுமே டான்ஸ் கிளாஸ் எடுத்து என்னோட பையன் வந்துட்டு நம்ம டேலண்ட் ஆனவன் தான் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கு இவங்க ஒரு பக்கம் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பார் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவகிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கான், எனக்கு அந்த கான்சர்ட்டுக்கு மட்டும் டிக்கெட் வேணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வந்துட்டு அந்த பார் ஃப்ரெண்ட் 2 பேர்கிட்டயுமே நம்ம ஹீரோ அங்க கெஞ்சி கதறிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு அவங்களும் சரி ஓகே நான் எப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் ஃப்ரெண்டு வந்துட்டு டிக்கெட்டை ரெடி பண்ணிட்டு ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கே கொண்டாந்து கொடுப்பாலாம். ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே கூட டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு டிக்கெட் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போவ, ஹீரோயின் அதை நம்பவே இல்லை. ஹீரோ உடனே டிக்கெட் எடுத்து காமிக்க, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கோம் அப்படின்றதே மறந்து போயிட்டு ஹீரோவை லவாக்குன்னு கட்டி பிடிப்பாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோவுக்கு. எம்மா
ஆஃபீஸுமா பத்தாததுக்கு நீ கோட் வேற போடல கொஞ்சம் நவுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ரியாக்ஷன் இருக்கும். ஹீரோயினா ஐயய்யோ! சாரி சரி இத மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறக்கிற மாரியா கட்டி புடிச்ச அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த சேர்மேன தான் காமிக்கிறாங்க. சேர்மேனுக்கு இப்ப தான் தெரியுது ஆஃபீஸ்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீடியோஸ்லாம் செம்ம வைரலா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டிக்கெட்ட கொண்டாந்து ஹீரோயின்ட்ட குடுத்தோனே, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போலான்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ நான் தான் வருவேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. சேர்மேன் அவருடைய பொண்ண கூப்பிட்டு என்னதாம்மா ஆஃபீஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நடுவுல பேசுறதுக்கே என்ன மன்னிச்சிடுங்க மாமனாரே. ஆக்சுவலி அந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. உங்க பொண்ணு மட்டும் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. உடனே கம்பெனிக்கு தான் இதுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால தான் அவ மன்னிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா இவன் ஹேண்டில் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாமனாருக்கு லைட்டா மருமக மேல பாசம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஐடல் வந்துட்டு காமெடி பண்றவரு போல இருக்குது. ஸோ இந்த காமெடி ஷோலாம். ஸோ அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்க. சும்மா நம்ம ஹீரோவ கூட்டு போயிருப்பாங்களா, ஃபோட்டோகிராஃபராவே மாத்திட்டாங்க. அந்த ஐடலுடைய கான்செர்ட்லாம் முடிச்ச உடனே ஹீரோயின் வளைச்சு நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ எனக்கு சோறு செஞ்சு தரியான்னு கேட்க, எப்பா பார் சோறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவ. இப்ப ஹீரோவுடைய ஃபோனுக்கு வந்துட்டு அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது அந்த பார் ஃப்ரெண்டு ஒரு பொண்ண இன்ட்ரோ பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கால் பண்ண ஹீரோயின் இத பாத்துடுறா. இப்ப ஹீரோ டக்குன்னு அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசின கொஞ்ச நேரத்திலே அங்கருந்து வந்துட்டு வெளிய கிளம்புறான் பாருங்க. ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போல இருக்கு. நம்ம கிட்ட அவன் மறைக்கிறான் போல இருக்குன்னு ஹீரோ அங்க தப்பா நினைக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் அப்பா வேற கால் பண்ணி அம்மாவுடைய ஆபரேஷனுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ண, இவன் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் ஹீரோயின்ட்ட பேசிட்டே இருக்கிற கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவனை பாக்கிறதுக்காக வர போன் அங்க ஆன்ல தான் இருக்கு. ஹீரோ வந்த உடனே போட்டு அவனை பொலன்னு பொலந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் போன்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் காலை கட் பண்ணிட. இப்ப நல்லா அடி வாங்கினா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் கேட்கறான், ஏன்டா என்ன அடிச்ச அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே நீ ஏன்டா எப்ப பாரு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துற. மூஞ்சு கை கால்லாம் உடஞ்சு போய் வந்திருக்கான். ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ உடனே ஒரு டேட்டுக்கு போனேன், அங்க ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, அதான் அந்த பொண்ணு என்ன வந்துட்டு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் பொய் சொல்லாத கேவலமா, நீ என் பாய் ஃப்ரெண்ட் அடிக்க போனது, அதாவது எக்ஸ் அடிக்க போனது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு பிளஸ் நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டு விடுறாங்க. இது கொஞ்சம் ஓவர் இல்ல, அவனோட காசு தானே கேட்கறான், கொடுத்துடலாம்ல, எதுக்கு தேவையில்லாம போயிட்டு ஹீரோ அடிக்கணும் சொல்லுங்க. சரி விடுங்க நமக்கே அதெல்லாம். அப்புறம் மருந்து போட்டுட்டு இருக்கக்குள்ள 2 பேரும் அப்படியே ஒண்ணா உட்கார 2 பேருக்குமே அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அப்படியே ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு டான்ஸ் கிளாஸுக்கு போயிருக்கா இல்லையா, இவ டான்ஸ்லாம் ஆடி நிறைய பேர் அவளுடைய கிளாஸ்ல சேர்க்கலான்னு பார்க்க, இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அம்மாவும் டான்ஸ் ஆடி கிளாஸ்ல ஆள் சேர்க்கலான்னு பார்க்கறாங்க. ஆனா அவங்க பக்கம் யாருமே போல. இதனால நான் டான்ஸ் கிளாஸ் ஃப்ரீயா சொல்லித்தரேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூவி கூவி உங்க டான்ஸ் கிளாஸ் ஃப்ரீயா வந்துட்டு கத்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் லாராவை சமாதானப்படுத்துறதுக்காக வரான். என்னை மன்னிச்சிடு, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இல்லாம, நீ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே கேட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் மேரேஜ் ப்ரப்போசலை கொடுக்க, ஆனா இந்த தடவை நம்ம லாரா வந்துட்டு போடா லூசு பயலே நான் கேட்டப்ப நீ ஓகே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி புலம்ப, ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு நைட்டு, அதாவது நாளைக்கு நியூ இயர் போல இருக்கு, இன்னைக்கு நைட்டு ஒண்ணா சாப்பிடலான்னு ஹீரோயின் ஷாப்பிங்லாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க சமைக்கிறதுக்காக. ஃப்ரெண்டுக்காரே இந்த மாதிரி கால் பண்ணி அழுத உடனே ஹீரோயின் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் நீ சாப்பிடுப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போவ. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கா, எனக்கு ஏது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க குழப்பத்துல இருக்க. ஹீரோயின் இப்ப லாராவை பார்க்கறதுக்காக வராங்க. லாரா ரொம்ப சோகமா நம்ம ஹீரோயின்ட்ட பேச, எப்படி இப்ப லாராவை வந்துட்டு தனியா விட்டுட்டு போறது, மாமா வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லாராவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோ எங்கேயோ வெளியே போயிட்டான் போல இருக்குது. ஸோ ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொன்னாலும், ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அம்மாவுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு தான், ஆனால் என்ன பண்ணுற வேலைங்க தான் வந்துட்டு சரியில்லை, அந்த பொண்ணை மாற்ற சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு அவளை அக்செப்ட் பண்ண, இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா தான் இப்போ வரைக்கும். ஆக்சுவலி அவனுக்கு லவ் இருக்கு, இந்த பொண்ணுக்கு லவ் இல்ல, ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கேமிங் சென்டர்ல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லாராவும் வீட்ல குடிச்சது பத்தலன்னு சொல்லிட்டு பப்புக்கு வேற வந்துடுறாங்க குடிக்கிறதுக்கு. கரோக்கில உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே பப் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதே பப்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய பார் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. அங்கதான் அந்த புது பொண்ணுமே இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்து வேணும்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு மொக்க
போட்டுக்கிட்டு வழிஞ்சுகிட்டு ஹீரோ கூட செல்ஃபிலாம் எடுத்து அவளுடைய சோஷியல் மீடியாவுலலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ ஹீரோயின வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ பாருங்க ஒரு பக்கம் ரூட் விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் நம்ம லாராவும் என்ன பண்றாங்க, கரோகேக்கு போயிட்டு நல்லா பாட்டுலாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இப்ப லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கே கால் பண்ணிடுறான். லாரா உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போதையில பப்போடைய அட்ரஸ் சொல்ல, இப்ப அப்படியே வந்துட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் லாராவும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க பாருங்க. அங்க 2 ரவுடி பசங்க ஹீரோயினையும் லாராவையும் சுட்டு போட்டுறாங்க. ஏய் நல்லா இருக்கீங்களே வாங்க எங்க கூட போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா நம்ம ஹீரோயினையும் லாராவையும் இழுக்க, நல்ல வேளை அந்த இடத்துக்கு வெளியே எதார்த்தமா ஹீரோ வர ஹீரோ ஹீரோயின பாத்துடுறான். உடனே நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டு, அதுக்குள்ளே லாராவுடைய பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவனும் வந்து நம்ம லாராவ வந்துட்டு காப்பாத்திடுறான். ஹீரோயின் ஓரளவுக்கு தான் போதையா இருக்காங்க. ஆனா நம்ம லாரா தான் செம்ம மட்டை. அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேல வந்துட்டு சாஞ்சே உட்காந்துக்கிறா. அடிச்சு வாங்குனவங்க 2 பேருமே வெளிய தான் நின்னுட்டு இருக்காங்க. அதனால மறுபடியும் வந்துட்டு உள்ள பப்புக்கு கூட்டு வந்துர்றான் நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் கேம்லிங் விளையாடிட்டு இருந்தவங்க 2 பேருமே ஜெயிச்சுட்டாங்க போல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மனசுலயும் லைட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபீலிங்ஸ் உருவாகிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயினியும், லாராவையும், லாராவுடைய பாய் ஃப்ரெண்டையும் பக்கத்துல இருக்க டேபிள்ல தான் உட்கார வச்சிருப்பான். ஆனா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாரி வந்துட்டு ஹீரோயின் தனியா இருக்கா, நான் போறேன்னோனே, அந்த புது பொண்ணு இருக்காளே, ஹீரோக்கு ரூட் விட்டுட்டு இருக்காளே, அவளுக்கு ஒரு மாரி செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்குது. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினையும், லாராவையும் வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க, லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் நானும் வரவான்னு கேட்க, ஹீரோயின் வா வா இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின், லாரா இவங்கலாம் போறத அந்த புது பொண்ணு பார்க்குறா. ஹீரோயின பார்த்துட்டு இவளுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா, இவ தான் ஹீரோவ ரூட் விட்டுட்டு இருக்கா இல்லையா? இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, லாராவ ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல படுக்க வச்சுட்டு, லாரா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, லாரா உடனே நீ இங்கேருந்து போ. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, லாரா என்ன பண்றா, அவங்க பாய் ஃப்ரெண்ட மட்டும் ரூம்குள்ள கூப்பிட்டுக்க, ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. உள்ள லாரா வந்துட்டு ஆ ஊன்னு சத்தம் போட, போதையில இருக்க நம்ம ஹீரோயின் போயிட்டு டபாக்குன்னு கதவ திறந்துருவாங்களா. ஆனா ஹீரோக்கு அது என்ன சத்தம்னு நல்லா தெரியுது. அப்போ வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒண்ணா பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க? உள்ள அங்க வந்துட்டு பத்திக்கிச்சு நடக்குது போல இருக்கு. ஹீரோயின் அத பார்த்துட்டாங்க. இப்ப அடிச்ச வந்துட்டு சரக்குடைய போதையெல்லாம் இறங்கி போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேய் மாரி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து உனக்கு இது தேவையா? அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் ஏதா பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுது. ஹீரோ போயிட்டு ரூம்ல போயிட்டு தூங்கிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்க. லாராவும் லாராவுடைய பாய் ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாடி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நியூ இயர் விஷஸ்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு விஷ் பண்ணிக்க. ஹீரோவுமே ஒர்க் பண்றதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. ஸோ மீதி கதையை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய், see you.